அளவில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனின் அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினியவர்களே, ஒரு கவிதையோடு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். மீனவனை தேடாத விமானமெல்லாம் வண்ணப்பொடி தூவுதுங்க. மீனவனை தேடாத விமானமெல்லாம் வண்ணப்பொடி தூவி பறக்குதுங்க. ஒட்டு துணி கூட ஏழைக்கில்லை, ஆனால் பட்டு துணியில் கொடி பறக்குதுங்க. ஒட்டு துணி கூட ஏழைக்கில்லை, ஆனால் பட்டு துணியில் கொடி பறக்குதுங்க. கல்விதான் அழியாத செல்வம்னு முன்னவங்க சொன்னாங்க. கல்விதான் அழியாத செல்வம்னு முன்னவங்க சொன்னாங்க. சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் அழித்தால்தான் காலேஜ் சீட்டு கிடைக்கும்னு இன்னைக்கு சொல்றாங்க. சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் அழித்தால்தான் காலேஜ் சீட் என்று இன்னைக்கு சொல்றாங்க. சந்திரனுக்கும் மார்ஸுக்கும் மங்கள்யான் ராக்கெட் போகுதுங்க. சந்திரனுக்கும் மார்ஸுக்கும் மங்கள்யான் ராக்கெட் போகுதுங்க. ஆனால் சொந்த ஊருக்கு நல்ல பஸ் வர மறுக்குதுங்க. ஆனால் சொந்த ஊருக்கு நல்ல பஸ் வர மறுக்குதுங்க. சட்டையிலே கொடி குத்தினா தேசப்பற்றுங்க. சட்டையிலே கொடி குத்தினா தேசப்பற்றுங்க. சட்டையே இல்லை, இது யாரு குத்தமுங்க? சட்டையே இல்லை, இது யாரு குத்தமுங்க? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்றாங்க. பெண்ணை கற்பழித்து கொலை செய்தவன் சுதந்திர தினத்தில் சிறையிலிருந்து வெளியே வராங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்றாங்க. பெண்ணை கற்பழித்து கொலை செய்தவன் சுதந்திர தினத்தில் சிறையிலிருந்து வெளியே வர்றானுங்க. நீதி எல்லாம் செத்து போய் நாளாச்சுங்க. வெள்ளைக்காரன் போயிட்டாலும் வெள்ளைக்காரன் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறானுங்க. வெள்ளைக்காரன் போயிட்டாலும் வெள்ளைக்காரன் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. கோஹினூர் வைரத்தை திருடிச் சென்ற இங்கிலாந்து ராணிக்கு இங்கு வந்தா சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க. கோஹினூர் வைரத்தை திருடிச் சென்ற இங்கிலாந்து ராணிக்கு இங்கே வந்தா சிவப்பு கம்பளம் விரிக்கிறானுங்க. மழலைகள் எழுதும் பென்சிலுக்கும் ரப்பருக்கும் வரி போடுறாங்க. மழலைகள் எழுதும் பென்சிலுக்கும் ரப்பருக்கும் வரி போடுறாங்க. கேட்டா நாட்டின் வளர்ச்சின்னு சொல்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா மனுஷ உயிரை கொல்றானுங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா மனுஷ உயிரை கொல்றானுங்க. பிறகு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா நம்பர் 1 சொல்றானுங்க. பிறகு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா நம்பர் 1 என்று சொல்றானுங்க. படிக்காத பயலுவ நாட்டை ஆள்றானுங்க. படிக்காத பயலுவ நாட்டை ஆள்றானுங்க. படித்த முட்டா பயலுக அவனுக்கு அடிமை வேலை செய்கிறானுங்க. படித்த முட்டா பயலுக அவனுக்கு அடிமை வேலை செய்கிறானுங்க. இப்படியே போனால் நாடு நல்லா விளங்கிடுங்க. இப்படியே போனால் நாடு நல்லா விளங்கிடுங்க. சமுதாயமே உன்மனம் சீழ்பிடித்ததோ, சமுதாயமே உன்மனம் சீழ்பிடித்ததோ, வெட்கமற்ற செயலை வெட்கமில்லாமல் சமுதாயத்தை நாம் உருவாக்கிவிட்டோமோ, வெட்கமற்ற செயலை வெட்கமில்லாமல் செய்யும் சமுதாயத்தை நாம் உருவாக்கிவிட்டோமோ. அன்புக்கினியவர்களே, பில்கிஸ் பானு 2002 குஜராத்தில் நடைபெற்ற ரியாட்ஸ் கலவரங்கள் பில்கிஸ் பானுவுடைய வாழ்க்கையை பேசாமல் இந்த ஒட்டுமொத்த வழக்கும் அந்த கலவரத்தை பற்றி நாம் பேச முடியாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு அன்றைக்கு ஏற்பட்டது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு கிராமத்திலே ஒரு வன்முறை கும்பல் அங்கே உள்ளே செல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் அவர்கள் எரித்து கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது பில்கிஸ் பானுவுக்கு வயது 21.
5 மாத கர்ப்பிணி பெண். அப்படி இவர்கள் எரித்து கொண்டு வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் வீட்டிலே கணவர் இல்லை, தன்னுடைய சொந்தங்கள் உறவுகளை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார். அப்படி நகர்ந்து செல்லும்போது வயல்வெளிகளிலே போய் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஆனால் கயவர்கள் அவர்களை பார்த்து பிடித்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாத அந்த கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் கற்பழிக்கிறார்கள். 11 பேர் மாறி 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 கற்பழிக்கிறார்கள். அந்த பெண் கதறுகிறாள், சொல்கிறாள், நான் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று சொல்லியும் அந்த கயவர்கள் கேட்கவில்லை. அதிலே ஒரு கயவன் அந்த பெண்மணியுடைய எதிர் வீட்டுக்காரன், நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இன்னொரு ஆள் அந்த அம்மா அந்த பெண் அவர்களிடம் சென்று வளையலை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஆளும் அதில் சேர்ந்து கற்பழிக்கிறான். அந்த பெண்ணுடைய 3.5 வயது குழந்தையை தரையிலே அடித்து கொலை செய்கிறார்கள். இன்னும் அவர்களுடன் இருந்த 17 பேரை அவர்கள் கொலை செய்கிறார்கள். அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தையை 3 வயசு குழந்தைய செவுத்தில் அடித்து தரையில் அடித்து அந்த குழந்தை கொல்றாங்க. 11 பேர் கற்பழிக்கிறாங்க. தன்னுடைய உறவுகளை எல்லாம் அவர்கள் அங்கே கொலை செய்தார்கள். இத்தனையும் அந்த பெண்ணுடைய கண் முன்னால் நடந்தது. கடைசியாக அவள் மயக்கத்தில் இருக்கின்ற போது அவள் இறந்து விட்டாள் என்று நினைத்து அவளுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்ட நிலையில் அவளை தூக்கி போட்டு விட்டு போகிறாங்க. 3 மணி நேரம் கழித்து அந்த பெண்மணி கண் விழித்து பார்க்கின்ற போது மயக்கம் தெளிந்த போது அவள் உடம்பிலே எந்த துணியும் இல்லை. தன்னுடைய குழந்தை இறந்து கிடப்பதை பார்க்கிறாள், உறவுகள் இறந்து கிடப்பதை பார்க்கிறாள். அங்கிருந்து ஒரு வனப்பகுதிக்கு செல்கிறாள். வனப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து அவளுக்கு உடைகள் கொடுத்து அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அங்கே சரியாக ரிஜிஸ்டர் செய்யலை. அவளை குஜராத் ரிலீஃப் கேம்புக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த பெண் படிக்காதவள். அங்கே குஜராத் ரிலீஃப் கேம்பில் இருக்கிற ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிட்டீஸ் கேட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட 17 வருட போராட்டம். அந்த 11 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை, மாறாக ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா முதல்ல குஜராத்தில் நடந்தது. அப்படி நடக்கும்போதே பல்வேறு த்ரெட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு மிரட்டல்கள். அதையும் தாண்டி அந்த பெண் அந்த கேஸ் அங்கே வாதாட முடியாத என்ற சூழ்நிலையில் அது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது. பிறகு அது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. 17 வருட போராட்டத்திற்கு பின் இன்றைக்கு அந்த கயவர்கள் சுதந்திர தினத்து அன்று பிரதமர் மோடி பேசுகிறார், நாரி சம்மா, நாரி சக்தி, பெண்கள் தான் சக்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்திலே, அந்த சுதந்திர தினத்திலே அந்த 11 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அந்த 11 பேரும் அந்த கயவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அந்த கயவர்களுக்கு இனிப்புகள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்கள் ஏதோ தேசபக்தர்களைப் போல இன்றைக்கு அந்த மாநில அரசாங்கத்தால் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கொடூரம் அந்த பெண்ணுக்கு நடந்தும் அந்த பெண் மிக தைரியமாக இந்த வழக்கை சந்தித்து இன்றைக்கு அந்த கேஸ் நடக்கும்போது அந்த அட்வொகேட் சொல்கிறார், அதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீலும் ஒரு பெண் தான், ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார், அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. எதிர்த்தரப்பு வக்கீல் அந்த பெண்ணுக்கு எதிராக வாதாடும் போது கடைசியாக முடிவு செய்யப்பட்டது. அந்த நீதிபதி சொல்கிறார், இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துள்ளது, இவளுக்கு 50 லட்சம் இந்த பில்கைஸ் பானுவுக்கு கவர்மெண்ட்
கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து தீர்ப்பு எழுதும்போது அந்த பெண்மணி அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கிடா. அப்போ வந்து அவர் நீதிபதி சொல்கிறாரு, நான் உங்களுடைய அரசாங்கத்தை எதுவுமே குறை சொல்லவில்லை, என் வாயால் அதனை சொல்ல வைத்து விடாதீர்கள், அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு கடைசியாக எழுதுகிறார். 50 லட்சம் அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்கப்பட வேண்டும், இன்னும் அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். இந்த கேஸ் நடத்தும் போது கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, பில்கிஸ் பானு, நான் 25 தடவை என்னுடைய வீட்டை மாற்றிவிட்டேன். 25 தடவை அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு அச்சுறுத்தல், பயம், தொடர்ந்து த்ரெட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்று பார்க்கலாம். அந்த 11 பேர் விடுதலை செய்தார்கள். அந்த 11 பேருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 11 கன்விக்ட்ஸ் இந்த பில்கிஸ் பானு கேஸ் செட் ஃப்ரீ. அந்த 11 பேருடைய பெயர்கள் ஜஷ்வந்த் நாய், கோவிந்த் நாய், சைலேஷ் பட், ராதேஷ்யாம் ஷா, பிபின் சந்திர ஜோஷி, கேசர்பாய் வொஹோனியா, பக்காபாய் வொஹோனியா. பாய் என்றால் நீங்கள் முஸ்லீம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். வடநாட்டிலே இந்த பேர் வந்து ரொம்ப சாதாரணம். திருபாய் அம்பானி என்று சொல்லுவாங்க. ரிலையன்ஸுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் திருபாய் அம்பானின்னா நம்ம ஆளுங்க எங்கே இருக்கவங்க பாயா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, அது அங்கே வடநாட்டிலே உள்ள ஒரு பேர். கேசார் பாய் வொஹானியா இவர்கள் சகோதரர்கள். பக்கா பாய் வொஹானியா இந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த இவர்களே இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஹைலைட்டான விஷயம், பிரதீப் மோர்தியா, ராஜுபாய் சோனி, மித்தேஷ் பட் அண்ட் ரமேஷ் சந்திரா, இந்த 11 பேருக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்து 75வது சுதந்திர தினத்திலே மோடி உரையாற்றிய போது அன்றைக்கு ஈவினிங் வந்து இவங்களை வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஆகவே இவ்வளவு பெரிய கொடூரம் செய்தவர்களை ரிலீஸ் பண்ண பிறகு குஜராத் கவர்மெண்ட் பேனலில் இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்த CK ராவல்ஜி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, மற்றும் சுமன் சௌஹானங்கிற ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறாரு, இவர்கள் அனைவரும் பிராமணர்கள். இந்த 11 பேரும் பிராமணர்கள். பிராமணர்கள் மிகவும் நல்லவர்கள், பிராமணர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லி அந்த 11 பேரை அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். பில்கிஸ் பானு அவர்கள் இந்த செய்தியை கேட்டு அவரால் பேச முடியல. சில மணி நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தன்னுடைய அட்வொகேட் கிட்ட ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நீதியின் மீதான எனது நம்பிக்கை இந்த தீர்ப்பு அசைத்து விட்டது. நிம்மதியாக வாழ்வதற்கான உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இப்போ இந்த கயவர்கள் அதே பகுதிக்கு செல்வார்கள், அங்கே இருக்கிற பெண்களோடு அவர்கள் பேசுவார்கள், அந்த சமுதாயத்திலே உழவுவார்கள். அப்பொழுது நமது நாட்டுடைய நீதி என்ன சொல்ல வருகிறது? சிறுபான்மை மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மீதான எந்த கொடுமைகள் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் நிம்மதியாக வாழலாம், உங்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? ஆகவே நீதியின் மீது உள்ள அந்த நம்பிக்கை இன்றைக்கு மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மனிதர்களுக்கு, விளிம்பு நிலையில் உள்ள மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு அநீதம் இல்லை, கொடூரத்திலும் கொடூரம் நடந்துள்ளது என்று பத்திரிகைகள் வர்ணிக்கின்றன. அந்த அம்மாவுடைய தைரியத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு பலரும் விலை போகிறார்கள். ஏன் பல முஸ்லீம்கள் கூட இன்னைக்கு பிஜேபியில் RSSல இணைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அந்த படிக்காத அந்த பெண் தொடர்ந்து போராடி அந்த கயவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதில் எந்த காம்ப்ரமைஸும் அவங்க செய்யல. மிக தைரியமாக செயல்பட்டுள்ளார். ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்டே இருக்கு, ரவுடிங்க இருக்காங்க, ஆட்சியினுடைய பலத்திலே உச்சியிலே அவர்கள் இருக்கிறாங்க. இந்த அம்மா படிக்காத ஒரு கிராமத்திலே இருந்து வந்த பெண், ஆனால் அந்த பெண் மிக தைரியமாக இந்த வழக்கை எடுத்து நடத்தியுள்ளார்கள். இதற்கு உதவி செய்த தீஸ்தா ஸ்டெல்வா போன்ற பெண்மணிகள் இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களும் இந்துக்கள் தான். ஆகவே இந்துத்துவா என்பது வேறு, இந்துக்கள் என்பது வேறு. இந்து மதம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது அது கொடிய குணம் கொண்டது, அது மக்களை அழிப்பது.
அது பிற மக்களுடைய உரிமைகளை பறிப்பது, அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைப்பது. ஆனால் இந்துத்துவமும் வேறு என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாட்டிலே இவ்வளவு பெரிய கொடுமைகள், நீதி இன்றைக்கு இல்லாமல் போனதற்கு மக்கள் இன்றைக்கு பீதியிலே இருக்கிறார்கள். இனி கயவர்கள் இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே நடமாடலாம், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் தாழ்த்தப்பட்டவனாகிய நீ, முஸ்லீம் ஆகிய நீ தவறு செய்தால் உனக்கு தண்டனை. இதைத்தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் சொல்ல விரும்புகின்றன. ஆகவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நமக்கு உள்ள படிப்பினை என்னவென்றால், முஸ்லீம்களுக்காக மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது. இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் போது எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பில்கிஸ் பானுவுக்கு நடந்த அந்த விஷயத்தில் மாற்று மத சகோதரர்கள் யாருமே குரல் கொடுக்கவில்லை. நிர்பயாவுக்கு இந்தியாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் கூடி அங்கே போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் பில்கிஸ் பானுவுக்கு நடந்த இந்த கொடுமையை பற்றி யாரும் வாய் திறந்து பேசுவதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை. டெல்லியிலே இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அது போதாது. அதே போல இங்கே ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த பள்ளிக்கூடத்திலே நடந்த அந்த கொடுமைக்கு எந்த முஸ்லிம் அமைப்புகளும் வாயை திறந்து பேசவில்லை. அவ்வாறு வாய் திறந்து பேசியிருந்தால் அந்த மக்களுடைய கவன ஈர்ப்பு முஸ்லிம்களின் மீது வந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் குரல் கொடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்கள் என்ற நிலை மாற வேண்டும். உயிர் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதை இறைவன் சொல்கின்றான். ஆகவே யாருக்கு அநீதி நடந்தாலும், யாருக்கு அநீதி ஏற்பட்டாலும் அங்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். ஆகவே மக்களுடைய மனநிலையும் இது போன்ற செய்திகளை கேட்டு கேட்டு இன்றைக்கு அதுவும் சீழ்பிடித்த ஒரு மனமாக மாறிவிட்டதோ என்னவோ என்று நமக்கு கேட்க தூண்டுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பில்கிஸ் பானுவுடைய கேஸ் விஷயத்தை நீங்கள் மிக ஆழமாக படிக்க வேண்டும். அதே போல இந்த அம்மாவுக்கு அந்த 50 லட்சம் என்பது மிகப்பெரிய தொகையாக, இந்தியாவிலே இதுவரைக்கும் கொடுக்கப்படாத ஒரு தொகையாக நீதிபதி அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் இந்தியா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக கடந்த ஒரு 8 வருடங்களில் மாறி உள்ளதோ என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த பில்கிஸ் பானுவுடைய வழக்கை மிக ஆழமாக படிக்க வேண்டும். அது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது சம்பந்தமாக நீங்கள் மக்களுடன் உரையாடல்களை நடத்த வேண்டும் அழகிய முறையில் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும்